உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமசிவாயம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாஜ குரு சுக்ரசனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக அமைகிறது. அப்படி என்ன சாமி நல் வாய்ப்பு? பிப்ரவரி மாதத்தில் அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். 6ஆம் தேதி விடியும் போது அற்புதமான பொழுதா விடிய போகுது. அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களே ஆனால் சுக்கிரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு. பொதுவாக இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணவரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும். ஆசைகள் அதிகரிக்கும். பொதுவாக சுக்கிரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா? சுகம், ராகு போகம், பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, காமம் அதிகரித்தல், இச்சைகள் சல்லாபம் முதலாம் அதிகரிக்கிறது. அதை என்ஜாய் பண்ணுறது, அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது. அதே சமயத்தில் இந்த 3 விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துக்க வேண்டும். காரணம் என்னென்னா, அந்த சுக்கிரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை, ஒரு நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும். ஒரு பெரிய பேர் புகழ விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள், மனசு ஆசைப்பட்டு இருக்கலாம், ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததை போல ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோடு கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது, இல்லை டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும். கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு, பணவரவு. அதே போல் மறுபக்கம் அந்த இச்சை, காமம், சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு நேம் ஸ்பாயில். அப்போ இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு, அதே போல் மருத்துவம், ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் இந்த சுக்கிரன் ராகு குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள், பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள், அப்படி வச்சுப்போம். பெண் பிரச்சனைகள், பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், அப்படி கூட சொல்லலாம் நாம். இப்போ பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய கலகம், அதனால் வரக்கூடிய கலவரங்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும். அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும், வெளியிலையாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது. வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே 12 ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி, நிம்மதி பிறக்கும்.
12 ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும். சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார், திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது. கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய 11வது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம். இன்னொரு மிகப்பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார். சார் செவ்வாய் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார். செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம், ரேர் அது. ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்திலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ புதனுடைய வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு. கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே, ஏதோ ஒரு அதிசயம் நடக்கப் போகுது இந்த மாதம். ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா, இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா, அல்லது நல்லா போயிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம், நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாம், இது நாள் வரையில் நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம். திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் வந்துவிடும். எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அது ஐஜியாக இருந்தாலும், ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும், கமிஷனராக இருந்தாலும், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திவிடும், ஒரு கலகத்தை ஏற்படுத்திடும். அந்த வார்த்தை மாறுபட்டதாக அமைந்துவிடும். அப்போ காவல்துறையே ஆனாலும் கவனம் தேவை. காரணம், இந்த சுக்கிரன் ராகு சனி சுக்கிரன் சேர்க்கை. இந்த சுக்கிரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். அப்போது காவல்துறை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது. அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒரு சுபத்துவம், சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம், தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது, அரசு அதிகாரிகள், இவங்களாம் அரசியல் தலைவர்கள், அரசாங்கத்திற்கே கூட கலகம் ஏற்படுவதற்கு, அரசியல் கலகங்கள், அரசியல் கலாட்டாலாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம். வாருங்கள் அன்பர்களே. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் 6-8 அமைந்திருக்கிறார். அதுவும் 6ல் போயிட்டு ராகுவோடு இணைகிறார். இந்த இடத்துல குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறார்கள். இந்த ராகு சுக்கிரன் வந்துட்டாலே அது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், மெயினாக செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம். மலேசியா போன்ற நாடுகள், சிங்கப்பூர் போன்ற நாடுகள், கனடா போன்ற நாடுகள், ஏன் நம்ம மாநிலம் எடுத்துக்கலாம், ஆந்திர பிரதேஷ் எடுத்துக்கலாம், கர்நாடகா எடுத்துக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் கேரளாலாம் ரொம்ப அதிகம்.
சார் எப்போ உங்களுக்கு இந்த ராகு சுக்கிரன் தொடர்பு, அதே போல் குரு உங்களுக்கு மறைஞ்சி 8ஆம் இடத்துல குரு மறைவு, அதோடு மட்டுமல்ல வக்ர செவ்வாய் 9ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறார், இடதோஷங்கள். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, நிறைய செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள். குறிப்பாக நீங்கள் குடியிருக்கிற இடம், அது கம்பெனியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அடுத்து நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், இழப்புகள், பெரிய ஈடுகட்ட முடியாத இழப்புகள், திரும்ப பெற முடியாத இழப்புகள், இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அடுத்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே செய்வினை கோளாறுகள், மாந்திரிக தோஷங்கள், அதனால் வரக்கூடிய வம்பு வழக்கு, துன்பம், மனக்கவலை இதெல்லாம் இருக்குமேயானால் ஒரு நல்ல மன தைரியம், மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் பொய் சொல்லி வாயார பொருள் புரிப்பது. நீங்கள் மாட்டம் உங்கள் தொழிலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, சம்பந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ ஒருத்தர் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க, சீட்டு கட்டுங்க, ஃபண்டு போடுங்க, இல்லைனா பணம் கொடுங்க, நான் திருப்பி கொடுத்துறேன், நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு தரேன், இப்படியெல்லாம் சொல்லி வீண் விரயங்கள் ஏற்படும். ஏமாற வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. இல்லை சாமி, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் ஏற்கனவே அப்படி தான் சாமி ஏமாந்துட்டேன், எனக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா வரணும், எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் வரணும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, வரவேண்டிய பணங்காசுகள் சேரும். அப்போ இந்த 6-8 இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு தொடர்பு, மெயினாக திருமண தோஷங்கள், மாங்கல்ய தோஷங்கள், கணவருக்கு அதிகமாக உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி சேர்றதே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நான் எப்படியாவது அவரோட சேரணும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் மனைவி விஷயத்தில் அதிக அக்கறை தேவை. அதே போலத்தான் புதன் சூரியன் சேர்க்கை, மருத்துவர்கள், டாக்டர்ஸு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண சுமைகள், பண பிரச்சனைகள், பண தேவைகள் இருக்குமே. ஆனால் அந்த ஃபண்டு ரிலேட்டடாக, மணி ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். கவலை வேண்டாம் மருத்துவத்துறையை சார்ந்த துலாம் ராசி அன்பர்களே. சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும்? தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும்? உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஐடி செக்டராக இருக்கலாம், அல்லது கனிம வளங்கள், குவாரிகள், பூமி, ரியல் எஸ்டேட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, திருமண மண்டபங்கள், தியேட்டர்ஸு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், அது பணங்காசு கொடுக்கல் வாங்கல், அதை ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் சட்ட திட்டம் ஒரு அட்வொகேட்டாக இருக்கக்கூடியவங்க, நீதி அரசர்கள், இன்னும் சொல்லப்போனால் டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு. அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு, சிப்காட் நிறுவனங்கள், சின்ன சின்ன தொழில் அமைப்புகள்லாம் வச்சு செய்யக்கூடியவங்களுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் தொழில் சிறப்பானதாக இருக்கும். இல்லை சாமி, எனக்கு ஆளுங்க வந்தால் ஆர்டர்ஸ் வர மாட்டேங்குது, ஆர்டர்ஸ் வந்ததுனாக்கா ஆளுங்க சரியாக அமைய மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் அப்படி தான் சொன்னாங்க, சார் நான் துலாம் ராசி, இந்த மிஷினை வாங்கி போடு, இப்போ நிறைய நான் ஆர்டர் தரேன் அப்படின்னு ஒருத்தர் அவங்க தூண்டுவாங்க. அவங்க சொல்லி எல்லா மிஷின் நீங்கள் வாங்கி போட்டுருவீங்க, கடைசியில் அவனுக்கு நேரம் மாறி போயிடும்.
அப்போ அது ஒரு நாள் மிஷின் வாங்குன்னு சொன்னவன் எனக்கு என்ன பண்ணுறதுங்க, எனக்கே ஆர்டர் இல்லை அப்படின்னுமா. இதெல்லாம் தான் வீண் விரயம். அப்போ இதெல்லாம் தான் இந்த 6, 8 மறைந்திருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் செய்யக்கூடிய வேலை. அப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அது வீடாக இருந்தாலும் அது கம்பெனியாக இருந்தாலும் ஒரு முறை ஒரு அட்வைஸ் கேட்டு இது நான் இப்போ செய்யலாமா, நான் இப்போ இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். இப்போ நாம் சொல்லக்கூடியது எல்லாமே ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு இது நடக்குமா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் ரிஷபத்தில் மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார்னு சொன்னேன். அப்போ அதை போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏதேனும் தவறி இருக்குமே ஆனால் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் பார்ட்னர்ஸ் ஒன்றாக சேர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இல்லைங்க, பார்ட்னர்ஸ் கூட ப்ராப்ளம் இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பதை போல இந்த மகாலட்சுமியின் கழகமும் நன்மையிலேயே முடியும். அப்போ பிரிந்த உறவுகள், நண்பர்கள் இவங்க எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி என்பர்களே, வருமானம் அதிகரிக்கும். ஒவ்வொருவருக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரியான தொழில் அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு இந்த மாதிரியான தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும் சரிதான். இப்போ பொதுவாக துலாம் ராசி அன்பர்களை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகம் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள். எனக்கு வேலை கிடைக்குமா சாமி, எனக்கு 48 வயசாகுது, 54 வயசாகுது, 52 வயசாகுது. இந்த 46க்கு மேலேயே யாரும் இப்போ ஜாபுக்கு எடுக்க மாட்டுறாங்க, அதான் உண்மை. அப்போது அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். அப்போ எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் தான் உங்களுக்கு தெய்வம். அப்போ வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயர்களே, வேலை சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும் எனதருமை துலாம் ராசி அன்பர்கள். இன்னும் சொல்லப்போனால் அதே போலத்தான் வருங்காலம் எதிர்காலம் அனைத்துமே சிறப்பானதாக அமையும். நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இவ்வளோ நேரம் நம்ம ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் சொல்கிறோம். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்க சாமி அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் அதி அற்புதமான மாதம். விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட அந்த அர்த்தாஷ்டம சனி முடிய போகுது. சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து விடுதலை. இப்போ எப்படி இந்த விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 வந்ததோ அதை போல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய தொல்லையில் இருந்து, சார் யாரை ஒன்றாலும் ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம் சார், ஆனாலும் அநியாயத்துக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஆனால் ஒன்றா போய் சனி பகவானை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும்
அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவர் கூடவே இருக்காங்க. அப்புறம் எங்கேருந்து அவங்க வந்து ஒரு நிம்மதியாக இருக்கிறது, ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு நல்லது நடக்கிறது, ஒரு முன்னேற்றம் ஏற்படுது, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கெல்லாம் பதிலே இல்லை. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க சார். அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குடும்பம் சார், ஒரு 11 வருஷம் 12 வருஷமாக குடும்பம் பண்ணுறாங்க சார், வெளிநாட்டில் வாழ்கிறாங்க சார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு தவறுதலான ஒரு அணுகுமுறை, அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அவங்க நெருங்கிய நண்பன் அவங்களே அவங்க வீட்டுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிடுறாரு, மனைவியோடு சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க விருச்சிக ராசி மனைவி நேரங்காலம். அப்போ பாருங்கள், ஒரு பெரிய ஒரு நல்ல அற்புதமான கண்ணாடி, அந்த கண்ணாடியில் கல்லுப்பட்டால் எப்படி கீரலாக தூள் தூளாகிடுமோ, பல துண்டுகளாக மாறிவிடுமோ, அதை போல் ஆயிடுச்சு அந்த குடும்பம். இன்னொரு செக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு தொழில் அமைப்பு. பார்ட்னர் இந்தியாவில் ஒரு பார்ட்னர் வச்சுக்கிறாங்க, அவர் வந்து வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவில் இருந்து யுஎஸில் இருந்து வழி நடத்துகிறாரு. இங்கே இருக்கக்கூடிய பார்ட்னர் மொத்தம் இங்கே இருக்கிற கிளைண்ட்லாம் ஒன்று சேர்த்து மொத்தமாக அந்த விருச்சிக ராசி என்பருக்கு துரோகத்தை பண்ணுறாரு. அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் விருச்சிக ராசி சார். ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சப்ஜெக்டை ஒரு விஷயத்தை எடுத்து சிறப்பாக அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து கிட்ட வந்து செஞ்சு கொடுக்குறாரு. அது என்ன ஏதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டுக்கு காப்பாற்றணும், ஆட்சி அதிகாரத்துக்கு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவர் தன்னையே வந்து வருத்தி ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறாரு. கடைசியில் பழிக்கும் பலிக்கும் இவர் ஆளாகிடுறாரு. காவல்துறை அதிகாரி, அரசு அதிகாரிகள். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, இது போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும், ஒருத்தருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், உடல்நலக் குறைவுகளாக இருக்கலாம், ஆப்ரேஷனாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் பசங்க சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கிறது, அதுக்கும் காரணம் சொல்கிறேன். 10th கூட தாண்டாத பிள்ளைகள். இப்போது வெளிநாடுகள்லாம் என்னவா எப்படின்னாக்கா, அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும், லேடிஸாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட அரசாங்கமே தனியாக ஒரு வீடு எடுத்து அவங்களுக்கு எல்லா செலவும் சலுகையும் செஞ்சு கொடுத்து அவங்கள காப்பாற்றுமா. அந்த குறிப்பிட்ட நபர் மேலே ஒரு வழக்கு, அது அப்பா அம்மாவாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும், புரியுதா? அப்பா அம்மா மேலே போய் அந்த பொண்ணுக்கு ஒரு கேஸ் கொடுத்துடுது. அப்போ இதை விருச்சிக ராசி பாருங்கள், பெற்றோர்கள் எங்கேயாவது தப்பு பண்ணுவாங்களா? இதெல்லாமே கால நேரம்தான். இதெல்லாம் ஒரு சிறு சிறு உதாரணம். அப்போ இதை போல பலவிதமான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, அந்த பொண்ணு, அந்த குழந்தை, ஒரு 14 வயசு குழந்தை, ஒரு 16 வயசு குழந்தை, பெற்றோர்கள் என்ன திட்டிட போகிறாங்க? ஃபோன் பார்க்காத, அங்கே வெளியில் போகாத, அந்த பசங்கள்கிட்ட பேசாத, இது தானே கண்டிச்சிருவாங்க. இதுக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்பா படி தாண்டி வீடு விட்டு வெளியில் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து பேரண்ட்டை என்கொயரிக்கு கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணை மறைச்சி வச்சுட்டாங்க. ஒரு மீட்டிங் வச்சு அதுக்கப்புறம் நன்மை தீமைகள் ஆராய்ந்து நீதியரசர் ஜட்ஜு வந்து தீர்ப்பு சொல்வாராம். அப்படிலாம் நாடுகள் இருக்குது. லெபனானா இதை சொன்னாங்க, லிபியா சொன்னாங்க. அப்போது விருச்சிக ராசி, அப்போ இதை போல் விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு எந்த திசையிலிருந்து பிரச்சனை வரும்? வீட்டுக்குள்ளே வருமா, கூட இருக்கிறவங்களால் வருமா, வெளியிலிருந்து வருமா, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்களே அவர்களால் ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்படுமா? நீங்கள் எதையுமே சிந்தித்திருக்க முடியாது.
உங்களால் அதை வந்து ஒரு கற்பனையே செய்து பார்க்க முடியாது. இந்த சப்ஜெக்டில் இந்த முறையால் தான் எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னே உங்களால் சிந்தித்து பார்க்க முடியாத வகையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை, கவலை வேண்டாம் எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களுடைய கவலைகள் என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் போயிட்டு அடுத்த மார்ச் மாதமும் போயிடுச்சுன்னா நீங்கள் சூப்பராகிடுவீங்க. சார் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் சார். நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஜோதிடராக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது, சிறப்பான மாதமாக அமைகிறது. அப்போ இன்னும் ஒரு மாதம்தான், பிப்ரவரி கடந்து மார்ச் கடந்தாச்சுனாக்கா சனி பகவான் இந்த அர்த்தாஷ்டம சனியுடைய காலம் முடிஞ்சிருது. இப்போ இதை விட ஒரு பெரிய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா விருச்சிக ராசிக்கு? உங்களுக்கு எந்த கவலையாக இருந்தாலும், சாமி எனக்கு இது நடக்குமா, சாமி எனக்கு அது நடக்குமா, அந்த நன்மை நடந்துடும், எனக்கு ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ் எனக்கு முடியுமா, சாமி எனக்கு ஜாமீன் கிடைக்கிறதுல அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஜாமீன் கிடைக்குமா, இல்லை அவருக்கு ஒரு என்கொயரி இருக்குது, அந்த என்கொயரி அவருக்கு ஃபேவரபுளாக இருக்குமா, அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி இருக்குது, அது வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குமா, திரும்ப அவருக்கு ஜாப் கிடைக்குமா, அல்லது அவங்களுக்கு தேவையான அந்த ப்ராஃபிட்ஸ் அதெல்லாம் திரும்ப அவருக்கு கிடைக்குமா, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவருக்கு கிடைக்குமா. இதை போல நன்மையெல்லாம் தடைப்பட்டிருக்குமே. ஆனால் உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம், அல்லது காதல் ரிலேட்டடாக இருக்கலாம், மெயினாக ஜாப் ரிலேட்டடாக அப்படி வச்சுப்போமே. வேலை கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கிறது, வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய சிக்கல்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உதவி செய்து மாட்டிக்கொள்ளுதல், பணங்காசு கொடுத்து உதவி செய்து மாட்டிக்கொள்ளுதல், இவனுடைய பைசா கொடுத்து இந்தாடா நீ வச்சுக்கோன்னு ஹெல்ப்பு கொடுத்துட்டு அவன் போய் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் பிஸ்னஸ் ஆரம்பித்து பணம் கொடுத்தவனுக்கு பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் நம்ம வெளிநாடுகளில் பார்க்குறோம், கத்தார் போன்ற நாடுகளில், யுஏஇலாம் எத்தனை கால் நமக்கு வருது. அப்போ விருச்சிக ராசி நேயர்களே, ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கலாம். குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் துறையை சார்ந்தவர்கள், அரசியல் துறையை சார்ந்தவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதொருமை விருச்சிக ராசி நேயர்களே. இந்த பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான காலம். சாமி இவ்வளோ கஷ்டத்தை நீங்களே சொல்கிறீங்க, இவ்வளோ பிரச்சனையை நீங்களே சொல்கிறீங்க, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது நீங்களே சொல்கிறீங்க, அங்கேருந்து ஃபோன் வருது, இங்கேருந்து ஃபோன் வருது, அவங்களுக்கு இப்படி இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. ஆனால் பிப்ரவரி 5க்கு மேலே நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறீங்களா? அது எப்படி? ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் வக்ர பார்வை பார்க்கிறார். ஐயா நீங்கள் ஏதாவது சிக்கலாக போய் மாட்டிக்கிட்டீங்களா? அதுக்கு காரணம் அந்த வக்ர குருவின் பார்வை, அதுக்கு காரணம் அந்த வக்ர குருவின் பார்வை. அப்போ இப்போ அந்த வக்ர குருவுடைய வக்ரம் நிவர்த்தி அடைகிறது. என்னைக்கு? பிப்ரவரி 5. சார் பிப்ரவரி 6ஆம் தேதி நீங்கள் சூப்பர் சார், விடுகின்ற பொழுது உங்களுக்கு நன்மையான பொழுதாக அமைகிறது. சார் அப்போ எனக்கு நல்லது நடக்குமா? எனக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு இருக்குது, ஏன்னா வந்து ஒரு என்கொயரி இருக்குது, எனக்கு வீண் பழி அவமானங்கள் இருக்குது.
செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குது, சரி நாம் தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் மனமுவந்து செய்வீர்களேயானால், முழு நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் வெற்றி கிட்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய ஜெய் வராகி.